கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களில் பெருகுவதாக. இன்றைக்கு தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய தேவன் இந்த நாட்கள்ல உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே கொண்டு வந்ததற்கு, தாயின் கற்பத்திலே உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தினுடைய உன்னத விளைவு அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் உங்களை மேற்கொள்ளும், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் தன்னுடைய ஜனங்களுக்கு நான் சிலுவையினுடைய கர்த்தவே அந்த கல்வாரியிலே சம்பாதித்த உன்னத ஜெயம் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே உடைய பாடுகளை சடுதியில மாற்றி சோத்ருடக என்னுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை உன் மேல வைப்பேன். உன்னுடைய பாடுகள்லாம் மாறும், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். சோத்திரமுடக நான் சொன்னதை செய்யும் அளவும் அப்படின்னா, கர்த்தர் சொன்னதை சரியா நிறைவேற்றி உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல அவங்க கடந்து வருகிற பொழுது திடீரென்று பார்வோன் மறுபடியும் கடின இருதயத்தோடு கூட என்ன செய்யறான், யுத்தம் பண்ணி அந்த ஜனங்களை மேற்கொண்டு கர்த்தவே சோத்ருடக அவர்களை அழிக்கும்படியாக கடந்து வருகிறான். ஆனால் கர்த்தவே பார்வோன் என்கிற எகிப்தினுடைய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். பிரயாணப்பட்டு போகிற வழியிலே அவர்களுக்கு எங்கும் தண்ணீர் இல்லை, தாகம் தாங்க முடியல. கர்த்தவே உயிருக்கே போராட்டம். அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே செபித்த பொழுது வனாந்திரத்தின் வழியாக வந்த ஜனங்களை ஆண்டவர் கைவிடல, அவர்களுக்கு நல்ல நீர்நிலையை கர்த்தர் உண்டு பண்ணினார். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் கூட கைவிடாத தேவனாய் இருக்கிற கர்த்தர் முதலாவது நம்முடைய எதிராளியாகிய பொல்லாத மனிதனிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கி கொடுப்பார். இரண்டாவது, இந்த உலகத்திற்குரிய நம்முடைய நியாயமான காரியங்களை அவர் சந்தித்து நம்ம குறைவில்லாதபடிக்கு, அடுத்தவரிடத்துல கையேந்தி விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். எனவே கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும், நான் கர்த்தரானால் எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்த தாவீதை போல தேவனை தேடுகிற இருதயமாய் நீங்களும் நானும் மாறணும். தேவனோடு கூட இடைபட செபத்துல, வேத வசனத்துல, அந்த வேத வசனத்தை அசை போட்டு அதன்படி நடக்கிற விதத்துல நீ நடக்கிற பொழுது பாத்தீங்கன்னா பொல்லாங்கனுடைய திட்டம் ஒன்றும் உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தரே பாதுகாப்பார். கர்த்தரே பாதுகாப்பார். அவரே உன்னை மீட்டெடுப்பார். ஒரு அருமையான தேவனுடைய குடும்பம் எனக்கு தெரியும். அந்த குடும்பம் சோத்திரமிடுவாக செய்தி வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு அவங்க கர்த்தவே என்கிட்ட பேசின வார்த்தை, சோத்திரக ஜெபம் செய்கிற பொழுது என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய கர்த்தருடைய வாழ்க்கையில சோத்திரக எனக்கு இருக்கிற பாடுகளுக்கு நான் ஆண்டவரை மாத்திரம் அறியாதபடிக்கு, தேவன் இன்னார் என்று தெரியாதபடிக்கு, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வராதபடிக்கு நான் இருந்தேன்னா நான் மரித்து போயிருப்பேன். நான் மரித்து அடக்கம் பண்ண இடத்துல புல்லு பூண்டெல்லாம் முளைச்சிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை. ஆனா பலன் உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே என்னுடைய பாடுகளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவேதான் வேதம் கூறுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனத்துல கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுப்பாராக. கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் அன்பு இயேசு சுவாமி, அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே சோத்திரம் உண்டவதாக கைவிடாத தேவனாய் இருக்கிற கர்த்தர், என் பிள்ளைகள் நோயோடு, பொருளாதார சிக்கலோடு கூட, கடன் பிரச்சனையோடு கூட, குடும்பத்திலே சமாதான குறைவு, எங்கு பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, நம்ம நம்பின மனிதன் நம்ம ஏமாற்றின ஒரு பொல்லாத நிலைமைகள், இப்படி பல காரியங்களை சிக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது நம்முடைய வல்லமையினுடைய கரம் இறங்குவதாக ஒரு பலத்த விடுதலையை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆஸ்வதித்தீர், உமக்கு நன்றி. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.